சித்த மருத்துவத்துல மூலிகைகளோட ஆற்றலை, உபரசங்களோட ஆற்றலை, உலோகங்களோட ஆற்றலை, எத்தனையோ விஷயங்களை வந்து மிக நுட்பமான வடிவத்துல பற்பமாவோ செந்தூரமாவோ சுண்ணமாவோ ஆக்கி தான் கொடுக்குறாங்க. அதை வந்து எந்த அளவுலன்னா ரொம்ப அளவு அறிந்து மிக கம்மியாக தான் கொடுப்பாங்க. தொக்க இது அதாவது ஒரு எல்லளவு, எல்லை விட கம்மியான அளவு, இதெல்லாம் வந்து கொடுக்குற மருந்துகள் இருக்கு. அது குறிப்பிட்ட அனுபானத்தில் கொடுக்குறாங்க. அந்த மருந்து எந்த விதமான பாதிப்பும் பண்ணாம நன்மையை மட்டும் செஞ்சுட்டு முழுமையா அது உடம்போட செரிமானம் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் கொடுப்பாங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும் சொல்லி சித்தர்கள் அருமையா அறிஞ்சு அழகா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, இதை மருந்துகளை செய்யறதுக்கு மணிக்கணக்கில் அரைப்பாங்க, நாள் கணக்கில் அரைப்பாங்க. 24 மணி நேரம் கைவிடாம மாத்தி மாத்தி ஒரு 12 நாள் அரைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் எதுக்காகன்னா இந்த நுட்பத்திலும் நுட்பமா, தூய்மையிலும் தூய்மையா, மென்மையிலும் மென்மையா அதை வந்து மாத்துறதுக்காகத்தான். அது மருந்து போய் எந்த விதமான உடலுக்கு எந்த பாதிப்பும் பண்ணாம நன்மை மட்டும் செய்யறதுக்காகத்தான் அவர் பண்ணாங்க. அந்த மாதிரி செய்யப்பட்ட மருந்துகள் மிக அற்புதமான ஆற்றலை வந்து கொண்டதா இருக்கும். ரெண்டாவது, இவனுடைய இறை எண்ணங்களோட அந்த எண்ணங்களை வந்து அதுல பயன்படுத்தலாம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. மருந்து செய்யும் போது வேற யாரும் எந்த பேச்சும் பேச மாட்டாங்க. அந்த மருந்தோட தன்மையை புரிஞ்சு அது நல்லது செய்யணும் அப்படிங்கிற விருப்பத்தோட இறைவன் பொறுப்பை ஒப்படைச்சு, ஆமா நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்தோட தான் அரைக்கணும். நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற இது செய்யும் போது அந்த மருத்துவனோட தன்மையும் மேம்படும். மருத்துவம் அந்த அரைக்கிறவங்களுடைய எண்ணமும் திட்பமும் எண்ணத்தோட உறுதி வந்து மேம்படும். அதான் நான் இப்ப எனக்கு இந்த இறைவழி மருத்துவம் கிடைச்சது முக்கிய காரணம் என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் மருந்து செஞ்சது தான். மணிக்கணக்கில் நாள் கணக்கில் உட்கார்ந்து நன்மை நாடி செய்யும் போது அந்த எண்ணங்கள் நமக்குள்ள உறுதியாகுது. நம்மளுடைய இயல்பான தன்மை நம்ம உணர்றோம். அதெல்லாம் செய்யும் போது தான் அவன் உண்மையான மருத்துவன் ஆவான். வெறுமனை கடையில் வாங்கி கொடுத்து பட்டம் போட்டு கொடுத்தா அது வந்து அவனை வந்து மருத்துவரை சொல்ல முடியாது. ஒரு மருந்து செய்யறேன்னா அந்த மருந்து எனக்கு கட்டுப்பாட்டில் இருக்கணும். என்னுடைய பேதி மருந்து நான் கொடுத்துட்டு பேதி வர வேணாம்னு நினைச்சாலும் வராது. அந்த அளவுக்கு என்ன என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்.